வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி டே 2, அதாவது அரையாண்டு லீவு விட்டு கதிருக்கு இன்றைக்கி 2வது நாள். இந்த 2வது நாள் லீவில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்து சிப்ஸு தாங்க போட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு நல்லா உருளைக்கிழங்கு எடுத்து அந்த உருளைக்கிழங்குல இருக்க மேலே தோலை மட்டும் சீவி எடுத்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சிப்ஸு சீவறதில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக சீவி வச்சுருக்கான் பாருங்கள். இந்த சீவி எடுத்தேன் இல்லையா, இந்த மெலிசாக சீவி இருக்கிறதுல ஒரு காட்டன் துணியில் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவன் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண கிடையாது. சீவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுறான் ஒரு கொஞ்சம் நேரம். எவ்வளோ மெலிசாக சீவியிருக்கான் பாருங்களேன். கொஞ்ச நேரம் அப்படி எடுத்து கொஞ்ச நேரம் அப்படி அலாக்கா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வாணலில் எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறான். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக செவர விட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் லைட்டாக உப்புத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்றேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி. நாளைக்கு டே 3. டே 3க்கு ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் அவன். நாளைக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்னு தெரியல. ஏதோ வீடியோ பார்த்து வச்சுருக்கானாம்மா. இன்றைக்கி வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவும் கண்டிப்பாக மறக்காமல் எதிர்பார்த்துருந்து பாருங்கள். ரொம்பவே ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்வான் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி. இதை இப்போ நம்ம கடையில் வாங்கினோம்னா எவ்வளோ ஆகும், அதை விட வீட்டில் சிம்பிளாக இருக்கிற உருளைக்கிழங்கு வச்சுட்டு எவ்வளோ அழகாக செஞ்சுட்டான் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.